பொங்கல் அதுவுமா தலை பொங்கல் வேற. வீட்டில் போய் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன், போக முடியாம ஆயிப்போச்சு. என்ன பண்றது? இந்த ஒரு நாள் என்ன விடுறதுனால இவங்களுக்கு என்னதான் வந்துட போகுதுன்னு தெரியல. காலையில இருந்து ஒரு வேலை இல்லை, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்ன இங்க இருக்க சொன்னாங்கன்னே தெரியல. எப்பவும் சாப்பாடு செய்யற வேலையாவது இருக்கும், இந்த வாட்டி அது கூட இங்க கிடையாது போல. இந்நேரம் நம்ம வீட்டில் இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அண்ணி அண்ணன் எல்லாரோட சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணியிருப்போம். இவர்கிட்ட சொல்றதும் எதுவும் பிரயோஜனம் இல்லை. எப்படின்னாலும் அவங்க அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. சொல்றதுக்கு பேசாம இருந்துடலாம். ராதா, ஸ்வீட் சாப்பிட்றியா? அண்ணி என்கிட்டயே கேக்குறீங்க? பின்ன உனக்கு பின்னாடி வேற யாராச்சும் நிக்காங்களா என்ன? இல்ல நீ என் மேல நீங்க கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் ஏன் உன் மேல கோவமா இருக்க போறேன்? இந்தா ஸ்வீட் வேணுமா எப்படி? இல்ல நீ வேணாம், இப்பதான் நான் லட்டு சாப்பிட்டேன், அத்தை வந்து கொடுத்தாங்க. ஓ அப்படியா, சரி சரி. அண்ணி உங்க புடவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்னை விட. அதுவா ராதா, நான் அந்த புடவை கட்டல, இது வேற புடவை. ஏன் நீ என்ன மாதிரி புடவை கட்டலாம்ல, வேற கட்டியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. இவள்கிட்ட என்னத்த உண்மை சொல்ல, இது காஸ்ட்லியாக இருக்குது, அது கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு சொன்னோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் தைன்னு குனிப்பா. உண்மையை சொல்ல வேணாம். அது ஒன்றும் இல்லை ராதா, இதை அத்தை எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் இதுதான் கட்டியிருப்பாங்க, அதான் நானும் இதையே கட்டிக்கிட்டேன். ஓ அப்படியா, இது மலர்விழி அம்மா எடுத்த சாரியா? அப்ப என்ன மாதிரி சரியில்ல, உங்களுக்கு என்ன கலரு? அதில் எனக்கு கிரீன் கலர். அப்படியா அண்ணி, கிரீன் அழகா இருக்குமே. ரெண்டு கலருமே நல்லா தான் இருந்தது ராதா. என்ன ராதா, மூஞ்சில ஒரு டல்னஸ் இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் சிரிப்பாக இருக்கு. ஏன் நீ எதுக்கு நான் டல்லா இருக்க போறேன்? அதான் உங்கள் வீட்டுக்கு ஒன்று விடலில்ல, ரொம்ப டல்லால இருப்பேன் இந்நேரத்துக்கு. பரவாயில்ல, சிரிச்சிட்டுலாம் இருக்க. கொஞ்சம் வருத்தமா தான் நீ இருக்கு, இருந்தாலும் நீங்களும் இங்க தனியா தானே இருப்பீங்க, அதுக்கு கூட அத்தை என்ன இங்க இருக்க சொல்லியிருக்கலாம். ராதா, உன் நிலைமை பாத்தியா? எல்லாருமே அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, நீ மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போக முடியல. நான் இங்கே வந்துட்டேன், பூமாரி அவங்க வீட்டுக்கு போயிட்டா, காவியா அவங்க வீட்டுக்கு போயிட்டா, ஆனந்தி கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் நீ மட்டும்தான் இங்கே இருக்க. ஏன் உங்கள் பூமிக்கு அண்ணி கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எங்கே போகிறா? போக மாட்டா. அவளுக்கும் அவன் அம்மாக்குன்னா ஏறாம் பொருத்தம்லோ. ஏன் நீ பொங்கல் அது கூட எங்கிட்ட சண்டை போடணும்னு தான் நிப்பீங்களா? கொஞ்சம் கூட இதா இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே தான் இருக்கணுமா? இன்னைக்கு ஒரு நாளாவது என் கூட ஜாலியா இருங்களேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சொல்ற? நான் உன்கிட்ட நார்மலாக தானே பேசிட்டு இருக்கேன். எதா நீ இது நார்மலா? நான் நார்மலாக தான் பேசிட்டு இருக்கேன். என் பேச்சு இப்படிதான். நீ தப்பா நடிச்சா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு. ராதா, எங்கெல்லாம் தேடிட்டு வர்ற? இங்கதான் நிக்கியா? ஆமா, வேற எங்க போறேன்? உங்க வீட்லயே தான் இருக்க போறேன். ஏன், என்னாச்சு? சரி வா கிளம்பலாம். கிளம்பலாமா? எங்க சொல்றீங்க? எங்க என்ன கூப்பிடுறீங்க? நான் எங்கேயும் வரல, நான் வீட்ல தான் இருக்க போறேன். என்ன ராதா, ஏன் இப்படி முறைச்சு பார்த்த மாதிரி நிக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? எங்க இப்ப என்ன கூப்பிடுறீங்க? அதான் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, வந்தாச்சுல, அப்புறம் என்ன? அதான் ராதா, இன்னைக்கு இங்க எதுவுமே சமையல் இல்லை, உனக்கு தெரியாது? ஆமா நல்லா தெரியுமே, கடையில தான் ஆர்டர் பண்ண போறீங்க. அதான் உங்க அம்மா போன் போட்டு கூப்பிட்டாங்கல்ல, வா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். எங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ராதா, உங்க வீட்டுக்கு போலான்னு சொல்றேன். அங்க கொஞ்ச நேரம் போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்மளுக்கு தலைப்பொங்கல் தானே, அங்க போவோம் வா. எங்க உண்மையிலேவா சொல்றீங்க? பின்ன என்ன பொய்யா சொல்லுவேன் உன்கிட்ட? ஏ வினோத், என்ன பேசிட்டு இருக்க நீ? ராதா இங்க இருக்கட்டும். அம்மா தான் ராதா கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, அங்க போக கூடாது, இன்னைக்கு இங்க தான் இருக்கணும்ட்டு. தேவையில்லாம அவளை எங்களுக்கு அங்க கூப்பிட்டு இருக்க. அவ இங்கே இருக்கட்டும். அவ இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அவ இல்லாம இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா. அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்றேன். நீ ஏன் தேவையில்லாம அவளை கூப்பிட்டு இருக்க? அது எனக்கு தெரியும். சரியா, நீ எதுக்கு வந்த? அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. என்ன வினோத் இப்படி பேசிட்டு இருக்க ராதா முன்னாடி? அப்படிதான் பேசுவேன். சரியா, எதுக்கு வந்தியோ அந்த வேலை முடிஞ்சுதா, போய்கிட்டே இரு. தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிடக்கூடாது சொல்லிட்டேன். ஏ என்ன ராதா, என்னை பத்தி ஏதோ சொல்லி கொடுத்துருக்கேன்னா வினோத்ட்ட, அதான் அவன் இப்படி நடந்துக்கிடுறான். ஆமா நினைச்சேன், கடைசியில ஏன் தலையை தான் உருட்டுவீங்கன்ட்டு. ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அனு நீ எதுக்கு இப்ப திட்டிட்டு இருக்கீங்க? ஏ ராதா, நான் எங்க அனுபவத்திட்டேன்? நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு தான் சொல்றேன். அவ நம்ம விஷயத்துல தலையிடக்கூடாதுல்ல, அதுக்குதான். அதுக்குன்ட்டு இப்படி டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ற? வந்த வேலை முடிஞ்சா போன்ட்டு அப்போ வீட்டை விட்டு துரத்துறியா? இங்க பாரு ராதா, நான் யாரையும் துரத்தல. வர்றியா இல்லையா? உங்க வீட்டுக்கு போகணுன்ட்டு நான் இப்ப விரும்புறேன். வரேன்னா வா. எனக்கெல்லாம் ஓகே தான், ஆனா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மாலாம் கண்டிப்பா விட மாட்டாங்க ராதாவை. அம்மா கிட்ட ஏற்கனவே கேட்டாச்சு, அம்மா தாராளமா போய்க்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வர்றியா இல்லையா? நிஜமாவா சொல்றீங்க? அத்தை நேத்து என்கிட்ட அவ்வளோ பேச்சு பேசினாங்க, வீட்டுக்கெல்லாம் போக கூடாது அப்படி இப்படின்ட்டு. கேட்குற விதத்துல கேட்கணும், அப்போ எல்லாரும் சரின்னு தான் சொல்லுவாங்க. நாங்களாம் என்ன கேட்க கூடாத விதத்துல கேட்குறோம்? மாமியார்ட்ட மருமக கேட்டா ஒரு விதம், மகன் கேட்டா ஒரு விதம், இப்படி இருந்தா என்ன பண்றது? அதான் தெரியுதுல்ல, இப்ப நான் தானே உன்னை கூப்பிடுறேன். கிளம்பு போலாம். போறாதா, உங்க வீட்டுக்கு ஏதாவது எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சுட்டு போ. சரி ஓகே,
ஸ்வீட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா? அதை ஏன் என்கிட்ட கேட்குற? உங்க வீட்டுக்கு நீ கொண்டு போற, என்கிட்ட கேட்டு தான் எடுத்துட்டு போனோம். போய் எடுத்து வை. வினோத், நீ போ ராதா, அங்க ஏன் பாக்குற? நான் பாத்துக்கிடுறேன், நீ போ. ஏய் வினோத். என்னன்னு கூப்பிட்டியா? ஆமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலையே. இப்போ பண்ணது என்னவா? அப்போ வேணே என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவ செஞ்சதெல்லாம் மறந்துட்டியோ? உன்னை விட்டுட்டு போனவன் பாத்துக்கோ. யார் விட்டுட்டு போனா யாரு பொய் சொன்னான்ட்டு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், சரியா? நீ தேவையில்லாம என் வாயை கிண்டாத. நல்ல நாள் அதுமா நீ வந்திருக்க, எதுவும் உன்னை எழுத்து பேசக்கூடாதுன்ட்டு நான் அமைதியா இருக்கேன். வந்தியா, வந்த வேலை முடிச்சியா, போனியான்ட்டு இரு. தேவையில்லாம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைச்சேன்னு வையி, அப்புறம் வேற வினோத்தை பார்ப்பேன், சொல்லிட்டேன். என்னடா இப்படி எல்லாம் பேசுற? வேற உன்கிட்ட எப்படி பேச சொல்றியா? நீ பண்ண விதத்துக்கு. இங்க பாரு அனு, குடும்பம் நல்லா ஒத்துமையா இருக்கணும்னு நினை. இப்படி எல்லாம் நினைக்காத, புரியுதா? இது அங்கேயும் நல்லது கிடையாது, இங்கேயும் நல்லது கிடையாது. சும்மா எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு யார் என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு இதான் உன் வேலையா? அம்மா உனக்கு இதை தான் சொல்லி வளர்த்தாங்களா? இப்போ இதுக்கிட்ட தேவையில்லாம அம்மாவெல்லாம் இழுக்கிற. இனிமேயாச்சும் ஒழுங்கா ரெடி. இந்த வருஷத்தோட பழைய துணியை தான் போட்டு எரிப்பாங்க. நீ உன் பழைய சிந்தனையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு நல்ல மனசியா வெளியே வா. அப்புறம் என்ன அழுக்கு மனசியா? இல்லடி, உன் மனச சொல்றேன் நான். என் மனசு என்ன அழுக்கா? ஏய் அம்மா, உனக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது, ஆளை விடு. அப்போ உனக்கு என்னை விட அவதான் முக்கியமா போச்சு இல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதானோ. நீ உன்னோட சிந்தனையை மாத்திக்கோன்னு சொல்றேன். எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரியே பேசாத. என்கிட்ட நீ பொய் சொன்ன, உன் அண்ணன்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். இதே மற்ற பற்றி நீ இந்த மாதிரி பேசணுன்னு வை, உருட்டு கட்டையால அடிவிடும் உனக்கு. பொய் சொன்னா? என்னடா சொல்ற? நான் எப்போ உன்கிட்ட போய் சொன்னேன்? ராதா அன்னைக்கு எங்கேயுமே போகல, வீட்டில தான் இருந்திருக்கா. அவ என்ன நினைச்சுக்கிட்டே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்கா. ஆனா நீ என்ன சொன்ன? இல்லடா, அவளும் போனா. சும்மா நிறுத்து, உனக்கு தெரியாத பேசாதன்னு சொல்றேன்ல. இனிமே எதையுமே அப்படி பேசாத, சொல்லிட்டேன். என்னமோ செஞ்சு இவனை அவ போவாத மாதிரி ஆக்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் இவன் இப்படி எல்லாம் பேசுறான். எங்க போனாலும் இந்த அணுவுக்கு ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நல்ல இல்லாதவ பொல்லாதவ இந்த பேச்சு தான் வாங்க வேண்டியதா கிடக்குது. சொந்த வீட்லேயும் அப்படித்தான், புகுந்த வீட்லேயும் அப்படித்தான். நம்ம வாயை திறந்து ஏதாவது சொன்னாலே நம்பவும் மாட்டாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்பினாலும் அப்படிதான். ராதாவும் போயிட்டு அங்கே தனியாக இருக்க ரொம்ப போரில் அடிக்கும். அம்மா வேற ஏதாவது தொணதொன்னு சொல்லிட்டே இருப்பாங்களே. இந்த ராதா வீட்டுக்கு போறான்ட்டு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன், பேசாம அங்கே இருந்திருப்பேன். டே வினோத், ராதா பேசாம இங்கே இருக்கணுமாடா? சும்மா இரு அனு, இப்படிதான் பேசாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு அவ போக வேணாமா? அதுக்கு இல்லடா, நான் மட்டும் தனியா இருப்பேன்ல. ஏன், அம்மா இருக்காங்கல்ல, சேர்ந்து பேசு. ராதாவை பத்தி எல்லாரை பத்தி என்னெல்லாம் பேசணுமோ அத்தனையும் போய் பேசு, ஓடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.